வணக்கம். உலக மக்களுக்கு ஆத்மா நமஸ்காரம். நம்ம நிறையா கோயிலில் போய் சாமி கும்பிடுவோம். அம்மன் கோயிலுக்கு சாமி கும்பிடுவோம், சிவன் கோயிலுக்கும் சாமி கும்பிடுவோம். அம்மன் கோவிலாகட்டும், சிவன் கோவிலாகட்டும், வலது பக்கம் அப்பா, இடது பக்கம் அம்மா. நம்ம கோயிலுக்கு போனால் எந்த பக்கம் வலது பக்கம் அப்பா இருக்காங்க, இடது பக்கம் அம்மா இருக்காங்க. வலது பக்கம் போய் நம்ம குறையெல்லாம் சொல்லி கொட்டி தீர்க்கணும். வலது பக்கமாக நின்று சாமி கும்பிடணும். வலது பக்கம் நின்னா அப்பா. அதே போல் தான் நம்ம உடம்புலையும் அப்பாவும் அம்மாவும் ரெண்டு சக்தியில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கின்றன. அதே போல் தான் தெய்வத்துக்கும். அதே போல் நம்ம வலது பக்கம் அப்பாவாக நினச்சிக்கணும், இடது பக்கம் தாயாக நினச்சிக்கணும். அப்பா கிட்ட நம்ம குறைகள்லாம் சொல்லி தீர்க்கணும். குறைகள் எதனா இருந்ததுன்னா, வறுமையில் இருக்கிறோம், கஷ்டத்தில் இருக்கிறோம், கஷ்டங்கள் தீரலை, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, கல்யாணம் பண்ணணும், வீடு வாங்கலை, வீடு கட்டணும், பிளாட் வாங்கணும், இடம் வாங்கணும்னு குறைகள்லாம் சொல்லி வலது பக்கம் நின்று வேண்டி நம்ம குறைகளை கொட்டி தீர்க்கணும். அதே போல் நமக்கு எதனா செல்வ செழிப்பு வேணும், வசதி இருக்கணும், கல்யாணம் நடக்கணும், நமக்கு நல்லது நடக்கணும் வாழ்க்கையில் அப்படின்னு, ஏதோ ஒரு வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னு வேணும்னா பீச்சை கை பக்கம் போய் நின்று தாய் பக்கம் நின்று வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்போ அது நடக்கும். அப்படி வேண்டிக்கிட்டு நீங்கள் கோயிலை 3 வளம் 3 சுற்று சுற்றி வந்தீங்கன்னா நீங்கள் நினச்சது நடக்கும். செய்து பாருங்கள். இது அனுபவபூர்வமானது. நன்றி, வணக்கம்.